ஆமேன். தேவன் நல்லவர். வாசிப்போம். வழக்கம் போல நம்ம வாசிக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். உடனே சுதந்தரிப்போம், எளிதாய் ஜெயிக்கலாம். இந்த வேர்டை மாத்திரம் நீங்க அப்படியே மனதில் பதிச்சுக்கோங்க. உங்களுடைய நெஞ்சில கை வச்சு, உடனே சுதந்தரிப்போம், எளிதில் ஜெயிப்போம். உடனே சுதந்தரிப்போம், எளிதில் ஜெயிப்போம். இந்த வார்த்தையை நீங்க காலேப்பை போல நீங்க உச்சரிக்கணும். ஆமேன். காலேப்புக்குள்ள ஒரு வேறு ஆவி இருந்தது என்று பைபிள் சொல்லுது. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தேவன் இந்த கடைசி காலங்களில் உங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? அதனால் உடனே சுதந்தரிப்போம். லேண்டை சரியா விற்கலையா, சரியான விலைக்கு கூடி வரலையா, சோர்ந்து போயிட்டு நீங்கள் சோர்ந்து போய் படுத்துறாதீங்க. சரியான ஆட்களை கொண்டு வாங்க, சரியான விலைக்கு விற்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல் ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு நாங்கள் ஏரியாவில் பல இடங்களை சுற்றிக்கிட்டு வரோம். சரியான வீடு அமைய மாட்டேங்குது. உடனே நாங்கள் சுதந்தரிப்போம், எளிதில் உடனே சுதந்தரிப்போம், எளிதில் ஜெயிப்போம் என்ற வார்த்தை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆச்சரியமான காரியங்களை தேவன் செய்து விடுவார். அதன் நிமித்தம் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களில் கட்டப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அனுதினமும் ஏதோ உங்களை சும்மா உற்சாகப்படுத்தணுங்கிறது இல்லை. வசனத்தின் வழியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம், ஜபத்தின் வழியாக உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்க, தள்ளாடுகிற முழங்கால ஸ்திரப்படுத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ தளர்ந்து போன கைகள், ஏராளமான கைகள் இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தள்ளாடுகிற முழங்கால்களை, எத்தனையோ முழங்கால்கள் தள்ளாடி ஜபத்தை விட்ட முழங்கால்கள் மறுபடியும் தேவனை தேட ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே இந்த நாட்களில் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருந்து காரியங்களை வாய்க்க பண்ணும்படி தான் கர்த்தருடைய ஆவியின் ஏவுதலினால உங்களை நான் உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கிறேன். மனசை விட்டுறாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நல்ல விலைக்கும் விற்கப்படும். உங்களுக்கு வர வேண்டிய ஷேரை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். நான் யாருக்கு சொல்லுகிறேன் தெரியவில்லை, ஆனால் நிச்சயமாக இந்த வார்த்தை நடக்கும். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த பார்வோன் ஆவியை குறித்து நான் உங்களோடு பேசும்போது, தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற ஆவி, அல்லவிட்டால் தேவ சித்தத்தை தடை செய்கிற ஆவி, தேவ சித்தத்திற்கு தேவ ஜனங்களை விட்டு கொடுக்காத ஒரு பொல்லாத ஆவி தான் இந்த பார்வோனின் ஆவி. நான் உங்களோடு பேசினது கலந்து கொண்டவங்களுக்கு அது தெரியும். சம் அதர் ப்ரோக்ராம்ஸ் அல்லது உங்களுக்கு டைம் இல்லாமல் போச்சுன்னா நீங்கள் முடிஞ்சால் இன்றைக்கி இரவு கூட அல்லது இந்த வீக்கெண்டில் டைம் இருக்கும்போது அதை கேளுங்க. ஓகே. இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். நல்லா இருக்குது கேட்க, அதை வாசிக்கவும் நல்லா இருக்கு, நான் சொல்லும்போது ஸ்க்ரீனில் பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். அதுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். ஆமாம், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் இதற்கிடையில் இஸ்ரவேல் புத்திரர் சென்று கொண்டிருக்கிற அந்த பாதைக்குள்ள சாத்தானும் பின்தொடர்கிறான். இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்னு நான் நம்புகிறேன். ஒரு முறை ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த பழைய பிசாசு நம்மை தொட முடியாது. பழைய பாவங்களை பாவங்களுக்கு போக மாட்டோம் என்று சொல்கிறது உண்மை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக பாருங்கள், எந்த பாவத்தை விட்டோமோ அந்த பாவம்
நான் அதாவது ஒரு காலத்தில் நீங்கள் அதை தேடி போயிருப்பீங்க, சாராய கடையை தேடி போய் குடிச்சிங்க. ஆனால் இந்த நாட்களில் சாத்தான் யார் மூலமாவது உங்களை கொண்டு வந்து அந்த மாய வலையில் மறுபடியும் உங்களை தள்ள பார்ப்பான். ரொம்ப ஆவிக்குள்ளாக நிரம்பி இருக்கும்போது தான், வசனத்தோடு சார்ந்து இருக்கும்போது தான் அந்த பழைய பாம்பை நம்ம மேற்கொள்ள முடியும் பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் எகிப்தின் ராஜா பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினா அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்கிறான். பின்தொடரும் ஆவி, பின்தொடரும் ஆவி, அதான் பார்வோனின் ஆவி. நேற்று தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்படும் ஆவி, இன்றைக்கு பின்தொடர்கிற ஆவி. இந்த பின்தொடர்கிற ஆவியை குறித்து கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்த்து கண்டுபிடிச்சிட்டுன்னு வைங்களேன், அந்த அவன் பின்தொடர்ந்து வரும்போதே நீங்கள் அலர்ட் ஆயிடுவீங்க. பின்தொடர்கிறது தேவன் அல்ல, பின்தொடர்கிறது தேவ தூதர்கள் அல்ல, என்னை பின்தொடர்கிறது அந்த பழைய பாம்பு, அந்த பழைய வலு சர்ப்பத்தின் ஆவி என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பின்தொடரும் போது அவன் பேசுகிற அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை 15ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரத்துக்கு திருப்புங்க, 9ஆம் வசனத்தில் பாருங்களேன். ஆமாம், யாத்திராகமம் 15:9. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். இது எப்படி நான் பார்க்குறேன்னா, சாத்தான், பார்வோன் அது ஒரு சாத்தான் தானே. இஜிப்சியன் ஸ்பிரிட்டில் அந்த பார்வோன் ஆவி வந்து ஒரு சத்துருவின் ஆவி. அந்த ஆவியும் ஒரு விசுவாச வாசத்தை பேசிக்கிடுது. என்ன வார்த்தை பேசுதுன்னா, வசனம் சொல்லுங்க, தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பகைஞன் சொன்னான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு தோத்திரம். அந்த செங்கடல் கரையில் கர்த்தரை கைத்தட்டி பாட்டு பாடி மகிமைப்படுத்தும் போது அந்த பகைஞன் சொன்ன வார்த்தைகள் அங்கே நினைவு கூறுறாங்க. அப்போ இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மறைவான ஒரு பாடம் இருக்குது. ரொம்ப லேசாக நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஒரு விசை உங்களை விட்டு அந்த பழைய பாம்பு அல்லது பழைய பிசாசு அல்லது உங்களை விட்டு அந்த பழைய பாவங்கள், பழைய ஜென்ம சுவாபங்கள் விட்டு போகுது, நம்ம கர்த்தருக்குள்ளே வரோம். ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்க தானா, இவங்க உண்மையிலே மனம் திரும்பின ஆட்கள் தானா என்று ஒரு சந்தேகம் வந்துடுதா? இல்லை, அடிக்கடி சொல்லுவேன், கல்யாண வீட்டில் தான் பார்க்கணும். அந்த சாங்கியம் சடங்காச்சாரம் அடிக்கடி நான் பேசுவேன். 11 தேங்காவை நிமித்து வை, இல்லை ஒரு செத்த வீட்டில் துணி வாங்கி போடு, அதை வாங்கி போடுங்க. செத்த வீடு அன்னைக்கு மட்டும் இல்லை, அப்பப்போ போய் துணி வாங்கி கொடுங்க. அதை செய்ய மாட்டீங்க. அது போடு, அவன் தான் வாங்கி கொடுக்கணும், இவன் தான் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் வந்து யார், எந்த இடத்துல பைபிள் அப்படி இருக்கு? இல்லை, எந்த இடத்துல பைபிளில் இருக்கு பிரியமானவர்களே? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியத்தை நான் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் கர்த்தருடைய நாமத்தினால. அப்போது இன்னைக்கு நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம், அந்த பழைய காரியம், பழைய சாங்கியம், பழைய சடங்காச்சாரம் ரொம்ப வேதனையான காரியம். நிறைய விஷயம் நான் மனசில் வச்சுருக்கேன். நிறைய கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவங்க செய்கிற நடவடிக்கைகள், அவங்க காரியங்கள், வீடுகளில் நடக்கிற காரியங்கள், அப்போ தான் அவங்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்கிறது சம்மந்தமே கிடையாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாமே புதிதாயின அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய காரியங்கள் திரும்ப தலை தூக்க ஆரம்பிக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இன்னைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன்னா, சாத்தான் மறுபடியும் பின்தொடர்வேன், ஏன்னா அது பின்தொடர்கிற ஆவி. அவன் போயிட்டானா, அப்பா 400 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தான்ப்பா, வந்துட்டான்ப்பா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு ஓங்கிய கையோடு இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டா, வசனம் சொல்லுகிறது அவன் பின்தொடர்கிறான். ஏன்னா அவன் திருடுவேன், கொள்ளையடிப்பேன். அந்த வசனத்தில் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நான் தொடருவேன், பிடிப்பேன், அப்புறம்
கொள்ளையாடி பங்கிடுவேன்றான். அப்போ நம்முடைய ஆஸ்திகளை, நம்முடைய சுகத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய பரிசுத்தத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நல்ல சந்தோஷமா வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை, எத்தனை குடும்பத்தை அவன் திருடிட்டு போயிட்டான், எத்தனை குடும்பத்தை இன்னைக்கு பிரிச்சு வச்சுட்டான். அப்ப இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக சத்துருவை அடையாளம் கண்டு ஜெபிக்க வேண்டும். சரியா? நான் ஒரு மேல் பூச்சாகவோ ஒரு சாதாரண ஒரு சுவிசேஷ பிரசங்கத்தை பண்றதுக்கு எனக்கு சாயந்தர கூட்டத்தில் நடத்துதல் வர மாட்டேங்குது. ஏசப்பாவை அறியாம சத்தியத்தை அறியாத மக்களுக்கு நம்ம ஒரு நாள் மீட்டிங் வைக்கலாம். ஆனா அனுதினமும் தேவ பிள்ளைகள் தான் நிறைய பேர் நீங்க இந்த சத்தியத்தை கேட்குறீங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை சில நேரங்களில் நான் அந்த சத்தியத்தை பேசும்போது உங்களுக்கு ஒரு டஃப் மேன் போல தெரியும். ஆனால் ஒன்று தெரியுமா, சத்தியத்து நிமித்தம் நான் சத்துருவானேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். ஆமென். ஒரு முறை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், ஒரு முறை ரட்சிக்கப்பட்டோம், ஒரு முறை மனம் திரும்பிட்டோம், ஒரு முறை பேப்டிஸ்ட் எடுத்தோம், ஒரு முறை அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய பிள்ளையா மாறிட்டோம். இனி எந்த காரணத்தை முன்னிட்டு நம்ம ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒரு நாள் பின் வாங்கக்கூடாது. ஆமென். ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக தைரியமாய் நீங்க போராடுங்கன்னு யூதாவில சொன்னது போல கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த பின்தொடர்கிற ஆவியை நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். பின்தொடர்கிற ஆவியை ஐடென்டிஃபை பண்ணணும். இயேசு புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் சொன்னார் இல்லையா? அது வாசித்து பாருங்களேன். என்ன சொன்னாரு? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்க அந்த வசனத்தை நீங்க பாருங்க. 12ஆம் அதிகாரம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 12:43 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 43 அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, வேகமா வாசிங்க, இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து வீடு வெறுமையாக பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்கு கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே கூடியிருக்கும். பாத்தீங்களா? வேதம் சொல்லுகிறது உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். நம்ம சாத்தான் எந்த இடத்தை விட்டு போனானோ, எங்கிருந்து போனானோ அங்கேயே திரும்பி வருவேன்னு அவன் இங்கேயே ஒரு வார்த்தை பேசுறான். நம்ம ஸ்டைலில் சொல்லணும், விசுவாச வார்த்தை பேசுறான். கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கேயும் யாத்திராகமம் 15:9 விசுவாச வார்த்தை பேசுறான். தொடர்வேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் அப்படின்னு சொல்றான். என் ஆசை தீரு மட்டும் நான் அப்படி செய்வேங்கிறான். இங்கேயும் பார்த்தா ஆண்டவராக இயேசு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றாரு அந்த இடத்துல. அப்ப என்ன சொல்றாரு? சாத்தான் ஒரு மனுஷனை விட்டு போனானா அவன் எல்லாம் வறண்ட நிலங்கள்லாம் அலைஞ்சு தனக்கு சூட்டபிளான பிளேஸ் கிடைக்கலன்னு மீண்டும் நான் விட்டு வந்த இடத்துக்கே வருவான். அங்கே பார்த்தா முன்ன மாதிரி இருக்காது, நீட்டாக இருக்குது, ஜோடிக்கப்பட்டிருக்குன்னா ஆர்டராக இருக்குது. இப்போ எங்கெங்கே பொருட்கள் எங்கெங்கே இருக்கணுமோ அங்கங்கே இருக்குது. செருப்பு எங்கெங்கே இருக்கணும், பிளேட் எங்கெங்கே இருக்கணும், பெட்ஷீட் எங்கெங்கே இருக்கணும், கிச்சனில் இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்கணும், எல்லாம் நீட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு எப்பா இனி இந்த வீட்டுக்குள்ளே போக முடியாது, ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம் அப்படியே சொல்கிறான். நோ, நான் போவேன் திரும்பி வருவேன். அப்போ இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? எந்த பாவத்திலிருந்து தேவன் உங்களை என்னை மீட்டெடுத்தாரோ அதன் உண்மையை கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். ஆனா நீங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று தேவனோடு நடக்க அந்த பழைய பாம்பு மறுபடியும் தலை தூக்கி பழைய பாவத்தை கொண்டு போவதற்கு நமக்கு ஏதாயில் வலைகளை விரிக்கும் போதுதான் யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுக்கு தான் நல்ல ஜெப வாழ்க்கை, பரிசுத்தவான்களோட ஐக்கியம், நல்ல காட்லி பீப்புளோட ஒரு ஃபெலோஷிப் வைக்கணும், ஆண்டவரை அதிகமாக நேசிக்கணும் உலகத்தை விட. ஆமென். அப்போ நீங்கள் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையை சந்தோஷமாக செய்ய முடியும். இன்னொரு காரியம் பாருங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தத்துக்கு கொண்டு போகப்படுவார். அங்கே 40 நாள் உபவாசம் இருப்பார். அங்கே பிசாசினால் அவர் சோதிக்கப்படுவார். இந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? 4ஆம் அதிகாரம் லூக்கா 4:13 பாருங்கள். 4:13 பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பிறகு சில காலம் அவரை விட்டு விலகி போகிறான்.
பிசாசு இயேசு விட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் விலகி போனான் இல்லை, சில காலம் இந்த உலகத்தின் அதிபதி அவரை டார்ச்சர் பண்ணி பார்க்குறான், என்னென்னமோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறான், ஒன்றும் நடக்காதனால அவன் ஓடி போகிறான். ஆனால் சில காலம் நீங்கள் அந்த நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை வந்து மார்க்கில் ரொம்ப நல்லா இருக்குது. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நீங்கள் பாருங்கள், நான் உங்களோடு கூட சேர்ந்து அந்த வசனத்தை திருப்பி கொள்ளுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்புங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் வேதத்தை திருப்புங்க. இந்த 1ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை 12ஆம் வசனத்தில் உடனே ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்படி அவரை ஏவினார். அதை 13ஆம் வசனத்தில் அங்கே வாசித்தது போது அவங்க வனாந்தரத்துக்கு போனார். 13ல் அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஓகே, கர்த்தருடைய பிள்ளைகளே, அது முடிந்த உடனே நேராக 21ஆம் வசனத்துக்கு வாருங்கள். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். உடனே அவர் ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து உடனே அவர் ஜெபாலயத்தில் போய் உடனே இயேசு ஜெபாலயத்துக்கு போயிட்டார். ஓய்வு நாளில் போதகம் பண்ணுகிறார். அங்கு போதகம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் 23ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்களுடைய ஜெபாலயத்திலே அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஐயோ நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டார். பாத்தீங்களா கர்த்தருடைய பிள்ளைகளை, வனாந்தரத்துல இயேசுவை சோதித்த இந்த பிசாசு சில காலம் அவரை விட்டு விலகினவன். இயேசு ஜெபாலயத்துக்குள்ள, தேவாலயத்துக்குள்ள, யூதர்களின் ஜெபாலயத்துக்குள்ள வந்து இயேசு போதிக்கிறார். அங்க வந்துட்டான் பாருங்க. சில காலம் அங்க வந்து அலறான், உமக்கும் எனக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா நீர் வந்தீர்? நீர் உம்மை இன்னார் என்று அறிவேன் என்று சத்தமிட்டான். இயேசு அவனை ஐடென்டிஃபை பண்ணாரு. டாய், நீ பேசாத, போலாத சாத்தானை, நீ பேசுறது உரிமை இல்லை. ஆலயத்தில் வந்து நீ பேசாத. ஆலயத்தில் ஆண்டவருடைய சத்தம் தான் கேட்கப்படணும். ஆண்டவர் சத்தம் தான் கேட்கப்படணும். பாலிடிக்ஸு, இந்த மாதிரி ஒருத்தர் குற்றம் சாட்டுறது, குறை சொல்றது ஆலயத்தில் இருக்கக்கூடாது. பிசாசின் கிரியாது. உடனே ஆண்டவர் அதட்டுகிறார், நீ பேசாத அப்படிங்கிறார். ஆலயத்தில் பிசாசுக்கு இடம் கிடையாது. ஆலயத்தில் பிசாசை பேச விடக்கூடாது. ஒரு முறை நான் ஒரு லுத்தரன் ஆலயத்தில் நான் பிரசங்கிக்க போயிருந்தேன், தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில். அப்போது நான் துதியும் ஆராதனை குறித்து பேசிக்கொண்டே இருந்தேன். அந்த இடத்துல என்னுடைய இடது பக்கம் பெரிய மீசை வைத்து கொண்டு உயரமாய் பார்க்கவே ஒரு பெரிய ஃபிகர் உட்கார்ந்து அப்படி முறைச்சி கொண்டு அப்படி இப்படின்னு பண்ணுறார். ஒரு மாதிரி அவரை பார்த்தாலே தெரியுது உள்ள பயங்கரமான பொல்லாத ஆவி இருக்குன்னு. அவர் ஒரு மாதிரி ஒரு அன்னீசியாக ஃபீல் பண்ணுறாரு. அதிலே தெரியுது, ஏன் இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட எங்கள் சர்ச்சில் வந்து பேசுகிறீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவருடைய பாடி லாங்குவேஜிலேருந்து நான் வந்து அதை ரீட் பண்ணுறேன். அப்போ ஆவியானதை எனக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அப்படி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு பக்கம் என்னுடைய ஃப்ளஷில் பயமாக இருந்துச்சு. உண்மையை சொல்கிறேன், என்னடா இந்த ஆள் ஏதாவது ஒரு அடி கொடுத்தா நான் தான் தாங்க மாட்டேன். அந்த மாதிரி அவர் பயங்கரமான உயரமான ஆள். அந்த மீசம் பயங்கரமான பெரிய மீசை. அப்போ ஆனால் ஆவிக்குள்ளாக நிரம்பி ஜெபம் பண்ணி ஜனங்களை துதிக்க வச்சு, பாட வச்சு, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்க வச்சு பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்த உடனே இந்த ஆள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறார் தெரியலையே அப்படின்னு நான் யோசித்து கொண்டே இருந்துட்டு அவர் பக்கமே நான் பார்க்கல. இந்த பக்கம் பார்த்து ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா ஆளே காணோம், போயிட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கமிட்டி மெம்பர்ஸாக சொன்னோம், ஐயா அந்த ஆள் இந்த நீங்கள் பேசின சத்தியத்துக்கெல்லாம் எதிராக பேசுகிற ஒரு ஆள், எல்லா ஊழியர்களை சத்தம் போட்டு திட்டுகிற ஒரு மனுஷன், அவர் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் மேலே பயங்கரமான பிரச்சனையெல்லாம் இருக்குது. அந்த ஆள் இன்னைக்கு எப்படி அமைதியாக போனால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னத்துக்கு முன்னால் சத்துருவை பேச விடக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமாம், அப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ளே இருக்குது. பிசாசுக்கிட்ட போய் எப்போ வந்த, எங்கேருந்து வந்த, எத்தனை மணிக்கு போவ, நீ வந்து என்ன 12 மணிக்கு போவியா, அமாவாசைக்கு போவியா, ஆடிக்கு போவியா, கிருத்திகைக்கு போவியா, நீ ராகாலத்தில் போவே, எம்மங்கிட்ட, அது என்னை இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு தானே ஏசப்பா ஊழியம் செஞ்சார் துரத்தி.
அந்த மாதிரி ஒரு கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனுடைய நாமத்தினால் சத்துருவை எதிர்க்க நீங்க பழகிக்கொள்ளுங்க. இந்த ஆவி சில காலம் பிரிந்து போய் திரும்ப அவன் இயேசு ஜெபாலயத்துக்குள்ள போனோடனே அங்க ஒரு மனுஷனுக்குள்ள புகுந்து அந்த மனுஷன் வாயிலாக இயேசுவை அந்த இடத்துல தொந்தரவு செய்ய வந்திருக்கிற பொல்லாத ஆவி இயேசு அன்றைக்கு அதட்டினார். கையை வைத்து ஆண்டவர் தோத்திரம் பண்ணுங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டா, அது அப்படி போற மாதிரி போகும், ஆனா திரும்பி வந்து ஏதாயிலும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும். அப்போ எப்போ, அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்போ எப்போ பார்த்தா பிசாசு போராடி தான் இருப்பானா பிரதர்? இல்லை. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பேதரில் இருக்குல்ல 5:8. அப்போ தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்தா போதும், விழிச்சிருந்தா போதும். எப்போ பார்த்தா பிசாசா வந்துடா, அங்க பிசாசா இங்க, அப்படி சொல்லலை. அது தேவையே இல்லை. எப்போ தெளிந்த புத்தி இருக்கணும், சவுண்ட் மைண்ட் இருக்கணும். எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளை விழித்து இருக்கணும். ஸ்பிரிட் எப்பவுமே விழிப்பா இருக்கணும். நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்முடைய ஆவி விழிப்பா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட நல்ல சத்தியங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றேன். தேவனுடைய பிள்ளைகளை இப்போ அடுத்த ஒரு காரியத்துக்கு வேகமா சில வசனங்களை ஞாபகப்படுத்திட்டு நம்ம ஜெபம் பண்ண போறோம். என்ன தெரியுமா, இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த பின்தொடர்கிற ஆவியினால, அதாவது பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை முதல்ல உங்களுக்கு நான் காட்டி கொடுக்க விரும்புகிறேன். சரியா? வசனத்தை திருப்புங்க. ஆமென். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். 1 ராஜாக்களின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்புங்க. முதல் வசனத்திலிருந்து. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாக, அவர்கள் உங்களிடத்தில் வரக்கூடாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாய் இருந்தான். எப்படிப்பட்ட ஒரு சாலமோன்? ஞானமுள்ள சாலமோன் இல்ல, ஆலயத்தை கட்டின சாலமோன். ஆலயத்தை கட்டுவது என்பது அது ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட் சொல்லலாம். சாலமோன் நாட்கள்ல அப்பா ஆலயத்தை கட்ட விரும்பினாங்க. தகப்பனுக்கு அந்த வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்கல. தாவீதே வேண்டாயா, உன் காலத்துல நிம்மதியே இல்லாம நீ அலைஞ்ச. ஒரு காலம் சவுலுக்காக பயந்து திரிந்து ஒவ்வொரு காடுகாடா நீ சுத்திக்கிட்டு கிடந்த. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் அமலேக்கர், ஒரு பக்கம் மீதியானியர், அப்படி இப்படின்னு எப்போது பார்த்தாலும் யுத்தம். நீ யுத்த வீரனாவே வாழ்ந்தாய். நீ ரத்தம் சிந்துதலுக்கு காரணமா இருந்தாய். அதனால உன் காலத்துல சமாதானமே இல்லை. அதனால உன்னுடைய மகன் சாலமோன் அவன் காலத்துல ஆலயத்தை கட்டுவான். அவன் ஒரு சமாதான புருஷனாய் இருப்பான். அவன் காலத்துல ஒரு யுத்தம் இல்லாத அமைதலாக இருக்கும். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதலையும் நான் தருவேன். அப்படியெல்லாம் கர்த்தர் சொல்லி இந்த சாலமோனுக்கு விசேஷித்த ஞானம். சாலமோனுக்கு முன்னாலேயும் சரி, சாலமோனுக்கு பின்னாலேயும் சரி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவனை போல ஞானவான் இல்லைன்னு. ஆனால் அந்த சாலமோனை குறித்து இந்த ராஜாக்கள்ல 11ஆம் அதிகாரம் முதல் வசனம், ராஜாவாகிய சாலமோன் பார்வோன் குமாரத்தியை நேசித்தான். அவனுடைய ஸ்பிரிட், அந்த பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட் அவனை அட்டாக் பண்ணுது. எந்த பார்வோனின் கையிலிருந்து தேவ ஜனங்களை விடுதலையாக்கி, கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆச்சரியமாய் செங்கடலை பிளந்து இல்லையா, அதிசயமாய் யோர்தானை பிளந்து எரிகோவை தகர்த்து கானான் தேசத்துக்குள்ளே வந்து யோசுவாவின் காலத்தில் எல்லா கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து எவ்வளவு தேவன் ஆசீர்வதித்தாரோ. சாலமோன்
வழி விலகி போவதற்கு பார்வோன் குமாரத்திகளின் மேல் ஆசை வைத்தான். பார்வோன் குமாரத்தி மட்டும் அல்ல, அதான் ரூட் காஸ்டே பார்வோன் தான். அதை தொடர்ந்து அம்மோன், மோவாபியர், ஏதோமியர், சீதோனியர், ஏத்தியர், இதெல்லாம் அந்நிய ஜாதிகள், அந்நிய இன மக்கள். அநேக ஸ்திரீகள் மேலும் அவன் ஆசை வைத்தான். ஆனால் கர்த்தர் பாருங்க, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டையிலும் அவர்கள் உங்கள் அண்டையிலும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சொல்லி இருக்கத்தக்கன ஆண்டவர் ஏற்கனவே ஒரு காஷன் கொடுத்திருந்தார், ஒரு எச்சரிக்கை சொல்லியிருந்தார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ சாய்ந்திராதீங்க. அவன் அந்த அந்நிய தேவர்கள், அந்நிய மனுஷரிடத்துல போனா அந்த அந்நிய பிசாசுகளை நீ வணங்குவா அப்படின்னு சொன்னார் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளை. அதே போல இந்த சாலமோன் வாழ்க்கை மாறி போய் விட்டது. 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மனையாட்டிகள் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். அவன் இருதயத்தை வழுவி போக, எல்லாத்துக்கு காரணம் பார்வோனுடைய குமாரத்தி. அப்போ பார்வோனுடைய அந்த பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட்டு, அதை நம்மை பின்தொடர்கிற ஆவி மறுபடியும் நம்மளை பின்மாற்றத்துக்குள்ள கொண்டு போக விடுது பாருங்க. அப்போ இந்த நாட்களில் இதை குறித்து ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். ஒரு தெளிவு, பின்தொடர்கிற ஆவியை குறித்து ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை, அநேக பரிசுத்தவான்கள் பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறவங்க சொல்லுவாங்க, அன்றைக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். யாத்திராகமம் 15:26 எகிப்தியருக்கு வர பண்ணின எந்த வியாதிகளையும் நான் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியான கர்த்தர், ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீலத் தீ அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல. அந்த வாக்குத்தத்தம் கொடுத்த நாளில் இருந்து சாலமோ நாட்கள் வரைக்கும் இஸ்ரவேலில் வியாதிகள் பெருகவில்லை, நோய்கள் பெருகவில்லை. என்னைக்கு சாலமோ நாட்கள்ல அந்த 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 பார்வோன் குமாரத்தியோடு ஒரு கனெக்ட் பண்ணானோ, அன்னையிலிருந்து பலவிதமான நோய்களும் வியாதிகளும் தேசத்துக்குள்ளே பரவ ஆரம்பித்தது என்று பரிசுத்தவான்கள் சொல்றாங்க, வேதாகம பண்டிதர்கள் சொல்றாங்க, வேதாகம வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்போ நம்முடைய லைஃப்ல மறுபடியும் பழைய பாவங்களுக்குள்ளே போனா வியாதிகள், பழைய பாவங்களுக்கு போனா சாபங்கள், பழைய துரோகங்களுக்கு போனா பழைய காலத்து பிரச்சனைகள் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இந்த நாட்கள்ல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரு காலம். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோட ஆலோசனை பண்ணினான். பிரியமானவர்களே, இவன் ஆலோசனை பண்ணுகிறதை எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு சொல்லி, ராஜாவே இவன் ஆலோசனை பண்றான், இந்த இடத்துக்கு நீங்க போவாதீங்க, அங்கு அவன் பாளையம் இறங்குவான் என்று கீழுள்ள வசனங்களில நீங்க பார்க்கலாம். அப்படி சொல்லி அநேக தரம் இஸ்ரவேல் ராஜாவை ஆண்டவர் காப்பாற்றினார் என்று அந்த வசனங்கள் சொல்லும். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இந்த எலிசாவை பிடிச்சிட்டா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய அச்சீவ் பண்ணலான்னு சீரியா ராஜா எலிசாவை பிடிக்கிறதுக்கு ரதங்கள், இராணுவங்கள், குதிரை வீரர்கள், அந்த வசனத்தை நீங்க 15:6-15 பார்க்கலாம். அந்த வசனத்தை வந்தார்கள். அந்த இடத்துல தான் எலிசா அவங்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க கண்ணை குருடாக்கி வேற ரூட்ல அனுப்பி வச்சிருவார். அது உங்களுக்கு தெரியும், சரியா? இப்பொழுது கர்த்தர் தப்புவித்தார். ஆனால் அதே அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனத்துக்கு வாருங்கள். இதற்கு பிறகு சீரியா ராஜாவாகிய பெனதாத் தன் ராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டான். திரும்பவும் முற்றுகை போடுகிறான் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, அங்கு தேவனுடைய ஏற்கனவே அவன் பிளான் பண்ண, அவன் பிளானை வாய்க்காமல் போகும்படி தேவ ஆவியானவர் எலிசாவை கொண்டு பயன்படுத்தினார். அவன் கண்கள்லாம் குருடாய்க்கு போயிட்டாங்க. ஆனால் போன ஒரே போக்கா போல மறுபடியும் வேதம் சொல்லுகிறது, பெனதாத் தன் இராணுவத்தை எல்லாம் கூட்டிக் கொண்டு சமாரியாவிலே முற்றுகை போடுகிறான். பின்தொடர்கிற ஆவி
இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை 10 வருஷத்துக்கு முன்னலாக நான் இருந்தது போல இல்லை. நான் இப்போ செய்கிற பாவங்களை குறித்து நானே என்னை திருப்தி படிச்சிடறேன். பரவாயில்ல இதில் ஒன்றும் பரவாயில்ல, நான் தான் இதான் செய்கிறேன். ஒருத்தர் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்ளுகிற பொல்லாத பிசாசு அது. அது மட்டுமா, தாவீது நாட்களில் பாருங்க, 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம், 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். ஆமென். அவன் போய் ஒரு அரணிப்பான இடத்துக்கு போய் அடுத்த வசனத்துல கர்த்தரிடத்துல விசாரித்து, அப்பா போகலாமா வேணாமான்னு கேட்டு, ஆண்டவர் சொல்லுவார், நீ போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். நாங்கள் முறியடித்து கர்த்தருடைய பிள்ளைகளை பாகால் பிராசிம் என்று சொல்லப்படுகிற அளவுக்கு தேவன் அங்கு பலத்த கிரியை செய்தார் என்று நம்ம அந்த சம்பவத்தில் வாசிக்கலாம். இப்ப 22ஆம் வசனத்துக்கு வாங்க. 22 வாசிங்க. பெலிஸ்தர் திரும்பவும் வந்து ரெப்பாயும் பள்ளத்தாக்கில் இறங்குகிறார்கள். நல்லா கவனிக்கணும், ஏற்கனவே துரத்தி அடிக்கப்பட்ட பெலிஸ்தர் தானே, ஏன் அவங்க திரும்ப வருவாங்க? அதுதான் இந்த பின்தொடர்கிற ஆவியை பற்றி சொல்றதுக்காக தான் இந்த சில வசனங்களை எடுத்து காமிச்சிட்டு வரேன். ஆமென். நம்ம புது ஏற்பாட்டு விசுவாசிகள், புது உடன்படிக்கை விசுவாசிகள் தான். ஆனாலும் நல்ல கவனிங்க, விசுவாசிகளை பல கேரக்டர் இருக்குது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆமென் அல்லேலூயா போட்டுட்டு போகிற ஒரு குரூப் இருக்குது, இன்னொரு குரூப் இருக்குது ஆமென் அல்லேலூயா ஒன்றும் கிடையாது, வருவாங்க அமைதியாக. அப்படி அவங்களாம் லிசனர்ஸ், ஒன்லி லிசனர்ஸ். ஒன்று இந்த யூடியூப்லாம் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா சிலர், அது மாதிரி அப்படி பார்ப்பாங்க போயிடுவாங்க. இன்னொரு குரூப் இருக்குது, பைபிள் ஸ்டடி, வசனம், அபிஷேகம், வல்லமை, கிருபை இதில் வளரணும். இன்னொரு குரூப் இருக்குது, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும், தெரப்பில் நிற்கணும். ஆமென். நம்ம வந்து உலகத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேசத்துக்காக நான் என்ன செய்தேன் என்ற ஒரு கேள்விக்கு என்கிட்ட ஒரு பதில் இல்லையே. இயேசுவே எனக்கு வேலை கொடுத்தீங்க, சம்பாதிக்க வருமானத்தை கொடுத்தீங்க, மனைவி கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்க, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிங்க, பேர பிள்ளைகளை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு ஒரு ஆத்தும ஆதாயமே இல்லையே. நான் ஏதோ போய் பார்த்துட்டு கை தட்டி வெல்டன் பாஸ்டர் சூப்பர் பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்தேனே தவிர, நான் ஒரு சாதாரண விசுவாசியாகவே தான் இருக்கிறேனே தவிர, நான் ஒரு சீஷனா மாறலையே, நான் ஒரு சீஷியாய் மாறலையே, தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பயன்படுத்தப்படலையே. நாளைக்கு பரலோக ராஜ்யத்துக்கு நான் போகும்போது நீ எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? இப்படி ஒரு குரூப் அங்கலாய்ச்சிக்கிட்டு இருக்கு. நான் இத்தனை குரூப் சொன்னேன், நீங்க எந்த குரூப்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்று, தேவ ஜனங்களுக்கு உண்மையா விடுதலையாக்கப்பட்ட ஜனங்கன்னு ஒன்று இருக்குது. அந்த ஜனங்களுக்கு பின்னால இவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவான். சரியா? சில நீங்க தான் சொல்றீங்க, எங்களுக்கெல்லாம் அப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, நாங்க எப்பவுமே நல்லா தான் இருக்கிறோம். அவன் உனக்குள்ளே தானே இருக்கான், உனக்கு எப்படி தெரியும்? உனக்குள்ளே தானே இருக்கான். சாக்கடைக்குள்ள கிடக்கிறவனுக்கு சாக்கடையின் ஸ்மெல் தெரியாத திடீர்னு அந்த வழியா பாஸ் பண்ணும்போது தான் இந்த இடத்துல ஒரு துர்நாற்றம் வீசுகிறதுன்னு தெரியும். ஆகவே கடைசி காலத்தில் வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. நான் ஒவ்வொரு குரூப்பாக சொன்னேன். தோத்திரம் சொல்கிற அல்லேலியா குரூப் ஒன்று இருக்குது, ஒன்று உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு கை தட்டி போகிற குரூப் இருக்குது, வெல்டன் பாஸ்டர் குரூப் இருக்குது, இல்லையா வந்து பார்த்துட்டு ஏதோ ஒன்று காணிக்கை கொடுத்துட்டு போகிற குரூப் இருக்குது, இல்லை அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு திறப்பில் கதறுகிற குரூப் இருக்குது. நீங்கள் எந்த குரூப்பு? விச் குரூப் யூ ஆர்? பாரத்தோடு சொல்கிறேன், கடைசி காலத்தில் தேவன் ஒரு சேனை எழுப்ப விரும்புகிறார். ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். உங்க சபைக்கு போறீங்களே, எத்தனை ஆத்துமாக்களை உங்க சபைக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பீங்க? புகழ்ந்து பேசுறீங்களா உங்க சபையை பற்றி? பாட்டை பத்தி புகழ்றீங்களா? பிரசங்கத்தை பத்தி புகழ்றீங்களா? எத்தனை சோல்ஸுக்கு நீங்க இயேசுவின் பத்தி சொல்லியிருப்பீங்க? நீங்க எத்தனை பேர் உங்க பாஸ்டர் கையில கொண்டு விட்டு, பாஸ்டர் உங்களுக்கு பேப்டிசம் கொடுங்க பாஸ்டர் சொல்லியிருப்பீங்க? அப்படி அப்படி சொல்லியிருந்தா எனக்கு லைவ் சாட்ல போடுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் என்கிட்ட கேளுங்க. கர்த்தருடைய நாமத்தினால கடைசி காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை சாப்பாட்டுக்காக, உடைக்காக ஏசப்பாவை தேடாதீங்க. உங்கள் பின்தொடர்கிற ஆவிகளை நீங்க அடையாளம் கண்டுபிடிங்க. சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் மீட்டெடுத்து தம்முடைய வல்லமையினால், கிருபையினால் நிரப்ப போகிறார். ஜெபிக்கலாமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். பின்தொடர்கிற ஆவி. ஒரு காலத்தில் அந்த ஆவியை நீங்க பின்தொடர்ந்து போனீங்க, அதெல்லாம் விட்டுட்டு சீ இது வேண்டாம் அப்படின்னு நாம் விட்டுட்டு வந்தோம். ஆனா இப்போ அது பின்தொடரிட்டு அலைய ஆரம்பிக்குது. எங்க போன
ஆமாம், ஃபேஸ்புக்கில் தேடுது, உங்களை தேடுது ஃபேஸ்புக்கில். அப்படிப்பட்ட ஃபேஸ்புக்கை தூக்கி எரிஞ்சிரு. ஃபேஸ்புக்கில் தேடுது, இன்ஸ்டாகிராமில் உன்னை தேடுது, இல்லை இன்ஸ்டாகிராமில் உன்னை தேடுது. இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசனமாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உராமா ஹவுலமா ரியாதராலமா துரபா காதாரா. கர்த்தர் யாரோட போராடி கொண்டிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். ஆமென். ரிபா மாமா கபா லபா. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை இன்றைக்கு. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. நிச்சயமா கர்த்தர் அந்த விடுதலை தருவார். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு அந்த விடுதலை தந்துருவாரு. ரபில் அபூதலா தலா பௌதலா கபு ஷந்தலா பௌதலா தலா பௌதலா பா கதலா தலா பௌதலா பௌரபா. எங்க இருந்தாலும் இயேசுவே, இந்த பின்தொடர்கிற ஆவியை குறித்து இன்னைக்கு ஒரு சத்தியத்தை கேட்ட ஆண்டவரே, எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஆண்டவரே. ஆமாம், ஒன்னே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருங்க, நம்ம ஜபத்துக்குள்ள போறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்திராகமம் 17:16. அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும். The battle is not yours but God. அது தலைமுறை தோறும் ஏதாவது ஒரு போராட்டம் இருக்குமா? ஆனா அந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அந்த யுத்தம் என்னுடையது அல்ல, அது ராஜாவுடையது, கர்த்தாதி கர்த்தருடையது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? தலைமுறை ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன், சந்ததியாய் அந்த அமலேக்கு கிரியை செய்வான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். ரிபாமா ரிகதாலா துனாமா ஹதந்தா லபா. உங்கள் சந்ததியின் மேல் கை வைத்தானோ, உங்கள் சந்தானத்தின் மேல் அவன் கை வைத்திருக்கிறானோ, கவலைப்படாம உங்க கையை உயர்த்திருங்க பரலோகத்துக்கு நேரா. அந்த கை உயர்த்தி தான் அமலேக்கேனை அன்னைக்கு மோசே வீழ்த்தினான். ஆமென். கையை உயர்த்திருங்க இயேசுவின் நாமத்தினால. என் மகனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை திருடின பொல்லாத ஆவியே, என் மகனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நுழைந்த விக்கிரக ஆராதனையின் அந்த 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 ஸ்திரீயின் ஆவிய இயேசுவின் நாமத்தினால், அந்நிய ஜாதிகளின் ஆவிய இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். ரீகாபு ஷியாலாராமா ஷந்தாலாமா ரீகாதோரானாமா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. கஞ்சா, போதை மாத்திரை, எல்லா டாஸ்மாக் கடையிலிருந்து வருகிற சாராய பாட்டில்கள் என் புருஷன் வாழ்க்கையில மறுபடியும் உள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அதட்டி ஜெபிக்கிறோம். ரீகாலாபா. பிரிந்து போன என் கணவனை கொண்டு வருவீராக, பிரிந்து போன என் ஒய்ஃபை திரும்ப கொண்டு வருவீராக. நாங்கள் சேர்ந்து வாழக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஆமாண்டவரே. பின்தொடர்கிற பார்வோனின் ஆவிகளை இன்றைக்கு அடையாளம் கண்டுபிடிக்க உதவி செஞ்சீங்கப்பா. ராகபோனா ஹந்தலபு துனோ ரிஹாதாலா மஹாதுரி ஹேலே ரிவா ரபா. ஒரு அக்னியை கர்த்தர் உங்கள் வீட்டிலே போட்டு ஒரு ஜெப ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். முடிஞ்ச அப்படி எல்லாரும் எழும்பி நின்று கொள்ளுங்க. ஆமென். ஜெபத்தோடு நம்ம முடிக்க போகிறோம். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் பின்தொடர்கிற ஆவியினால ஆண்டவரே கர்த்தாவே, பின்மாற்றத்துக்குள் போன பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கிறபடி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தள்ளாடுகிற முழங்கால்களை ஸ்திரப்படுத்துங்க, தளர்ந்து போன கைகளை பலப்படுத்துங்கப்பா. மீண்டும் நான் எழும்புவேன் சொல்லுங்க. மீண்டும் நான் எழும்புவேன், மீண்டும் நான் பரிசுத்தமா வாழ்வேன், மீண்டும் நான் ஜெப வீரனா மாறுவேன், மீண்டும் நான் ஐஸ்வர்யவானாய் மாறுவேன், மீண்டும் இழந்த சொத்துக்கள் மறுபடி வரும், மீண்டும் என் குடும்பம் கட்டப்படும், மீண்டும் என் வாழ்க்கை செழிக்க. இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த ஜெபத்தை நீர் கேட்டு அப்படியே செய்கிற அன்புக்காக கோடி ஸ்தோத்திரங்கள். சமாதானத்தின் தேவன் கூட இருந்து தைரியப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இன்னைக்கு சாத்தான் ரொம்ப பயங்கரமா வெட்கப்பட்டுட்டான். இனி அவன் தலை தூக்கவே முடியாது உங்க குடும்பத்துல, உங்க லைஃப்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல்ல உங்க குடும்பத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரதர், சிஸ்டர்ஸ், பிள்ளைகள், பேர பிள்ளைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எங்க குடும்பத்தை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம். ஆமென். பிள்ளைகளை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
நம்முடைய மீடியா டீம், வர்ஷிப் டீமை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடன் ஊழியர்கள் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஊழியத்தின் தேவைகள் எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நடத்துவார். இம்மட்டும் நடத்தினவர் இனியும் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், 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 ஹல்லேலூயா.